பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 37ல இருக்கிறோம். இன்னைக்கு செட்டைகளின் கீழ் அப்படின்ற உள்ள தலைப்புல உள்ள வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமீன். ஆமாங்க. ஸோ இந்த வசனத்துல செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு நிறைவான பலன் என்ன கிடைக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனல் அவுட்புட்டான அந்த நிறைவான பலன் வெளியரங்கமாய் எப்படி கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வெளியரங்கமான பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெட்டத்தனையாய் கிடைக்குங்க. ஸோ அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம வேத பகுதியில யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமீன். ஆமாங்க. ஸோ இந்த வசனத்துல யோபு எல்லாவற்றையும் இழந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட மனைவியை தவிர சரீரத்தை சேர்த்து எல்லாத்தையுமே அவங்க இழந்திருப்பாங்கங்க. ஸோ அப்படி அவங்க இழந்ததற்கு கர்த்தர் என்ன தந்தார் அப்படின்னா ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தந்தார். முன் இருந்ததை பார்க்கிலும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. ஸோ அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கீங்களா? எதையாச்சும் இழந்திருக்கீங்களா? சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வெளியரங்கமான பதில், இந்த ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா செட்டையின் நிழல்ல நீங்க அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டுங்க. சில நேரத்துல நம்ம காத்திருக்கும் போது நிறைய வெட்கம் அடைந்திருப்போங்க. நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க. அதற்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நிமித்தமாக நீ வெட்கப்பட்டேல, உனக்கு நான் என்ன தருவேன் அப்படின்னா ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கு நம்ம வேத பகுதியில ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமீன். ஆமாங்க. சோ இந்த வசனத்துல வாசிச்சதுபடி வெட்கத்திற்கு பதிலாக என்ன கிடைக்கும்? இரட்டத்தனையான பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு உங்களோட வீட்டோட ஆசீர்வாதமா இருக்கும், வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். ரெண்டாவது தேசத்திற்கு சம்பந்தப்பட்டதா இருக்குங்க. கண்டிப்பா உங்கள் சந்ததியோ இல்ல நீங்களோ தேசத்திற்கு சம்பந்தப்பட்டவங்களா இருப்பீங்க. இப்பொழுதுமே தேசத்துக்கு சம்பந்தப்பட்டதான், ஆனா வெளியரங்கமான ஒரு தேசத்துல சம்பந்தப்படுவீங்க. சோ எப்படியாச்சு கர்த்தர் இந்த காரியத்துல உங்களுக்கு தருவாருங்க. வேதத்துல நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். யோசேப்பை குறிச்சு பார்க்கும்போது யோசேப்புக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு தேசத்தோட சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்க. என்ன அப்படின்னா ஆளுநர் பதவி அவனுக்கு கிடைச்சது. ரெண்டாவது வாழ்க்கை கிடைச்சது, திருமண வாழ்க்கை கிடைச்சது. சோ ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைச்சதுங்க. அவ்வளோ காத்திருக்கு நிறைவான பலன் வெளியரங்கமா எப்படி கிடைச்சதுன்னா யோசேப்புக்கு ரெட்டத்தனையாய் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரூத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூத்தோட தலைமுறை சாவு நீங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுவும் ஒரு பலன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரூத்தோட வம்சத்துலதான் இயேசுவே வந்தாரு. தேசம் என்ன உலகமே சம்பந்தப்பட்டதுங்க. சோ இப்படி ரூத்துக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சது. எஸ்தருக்கும் அப்படிதாங்க. சோ எஸ்தருக்கு அந்த ராஜாத்தின்ற பட்டம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் கிடைச்சதுங்க. சோ இந்த மாதிரி தேசத்தோட சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சோ அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஒண்ணு வீட்டுக்கு உரிய ஆசீர்வாதம், ரெண்டாவது தேசத்துக்கு உரிய ஆசீர்வாதம். இதை நீங்க நம்பிக்கையோட நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் இதை உங்களுக்கு தந்தருளுவாருங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம செட்டைகளின் கீழ் நம்ம இருக்கும்போது அந்த டபுள் பிளெஸிங்ஸ் கிடைக்குது இல்லையா? சோ இந்த டபுள் பிளெஸிங்ஸ் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எப்படி யோசேப்பின் மூலமாக நிறைய பேர், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர் வாழ்றதுக்கு காரணமே யாரா இருந்தாங்க அப்படின்னா யோசேப்பா இருந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி மூலமாக யூத குலமே காப்பாற்றப்பட்டுச்சுங்க. சோ அதே போலதான் உங்கள் மூலமாக இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு டபுள் பிளெஸிங்ஸ், மற்றவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மூலமாக கண்டிப்பா கிடைக்குங்க. இதை கர்த்தர் செய்வார். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நம்ம போவோம்.
நிறைவான பலன் கிடைக்கும். அது வெளியரங்கமாய் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இரட்டத்தனையாய் கிடைக்குங்க. சோ இதை நீங்க தினமும் கிளைம் பண்ணுங்க. என்ன எனக்கும் தேசத்துக்கு என்ன அப்படின்னு சந்தேக நோக்கத்தோட அவருடைய சமூகத்துக்கு போகாதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா, நீங்க கிளைம் பண்றீங்கன்னா, இந்த வார்த்தை எனக்கு தான், நான் வீட்டிற்கும் ஆசீர்வாதமா இருப்பேன், தேசத்திற்கும் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு உங்க வாயிலிருந்து அறிக்கையிட அவர் காத்திருக்காருங்க. நீங்க அறிக்கை இடும்போது நீங்க தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. சோ இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் எங்களோடு நீங்க பேசின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, இந்த டே 37 தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்களோட பேசின இந்த மகா பெரிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, வீட்டோட சம்பந்தமும் உண்டு. ஆவியானவரே அப்பா, தேசத்தோட சம்பந்தமும் உண்டு. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தொருளின உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே இந்த டபுள் பிளெஸிங்ஸ் கிடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நிறைய காரியத்தில் ஆவியானவரே நாங்க வெட்கம் அடைந்து உட்கார்ந்தது உண்டுப்பா. வெளியே போக முடியாம இருந்த காலங்கள் உண்டுப்பா. ஆனா இதற்கு பதிலாக ஒட்டுமொத்த சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில நீங்க தர இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும், பலன் வரும் நீங்க சொல்றதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இதை கிளைம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே இது அப்படியே நடக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே. முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதுன்னு அப்பா சொல்லியிருக்கீங்களே. அதே போல தகப்பனே, எங்க முந்தின வாழ்க்கையை காட்டிலும் தகப்பனே இந்த பிந்தின வாழ்க்கைய நீங்க அபரிதமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சாட்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.